வேந்தன் வகுப்பறைக்குள் நுழைந்ததும் மாணவர்கள் அனைவரும் மேசையை தட்டி தங்கள் ஆரவாரத்தை வெளிப்படுத்த புன்னகையுடன் அவர்களை பார்த்து கையசைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்தான். குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரமா உங்களை பார்க்காம ரொம்ப இழைச்சு போயிட்டேன் சார். கண்ணு ரெண்டும் பூத்து போச்சு உங்க தரிசனம் கிடைக்காம. இனிமேல் தினமும் 1 மணி நேரம் கிளாஸ் எடுங்க சார். கூட்டத்திலிருந்து வந்தது சில பெண்களின் குரல். சிரித்துக்கொண்டே தலையாட்டியவன் மாணவர்களிடம் திரும்ப, உங்களை பார்த்ததும் பேச்சே வரலை சார். நீங்க என்ன பேச போறீங்கன்னு கேட்கத்தான் ஆர்வமா இருக்கோம் என்றான் முதல் பெஞ்சில் அமர்ந்திருந்த மாணவன். அவர்களின் அன்பில் உருகி கரைந்தவன், சரி இன்னைக்கு என்ன டாபிக் பேசலாம் சொல்லுங்க. நீங்களே ஏதாவது நல்லதா சொல்லுங்க சார். அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு அறிவு இல்லை. சரி டாபிக் எல்லாம் வேண்டாம், சும்மா பேசலாம். ஃப்ரெண்ட்லியா ஏதாவது பேசலாமா என்றதும் ஒட்டுமொத்த மாணவர்களும் ஓ என்று சத்தம் எழுப்ப, என்கிட்ட உங்களுக்கு ஏதாவது கேட்க வேண்டியது இருந்தால் கேளுங்க என்றதும் முதலில் எழுந்த ஒரு மாணவன், சார் நீங்க தலை ஃபேனா தளபதி ஃபேனா? நான் எப்பவும் தலை ஃபேன் தான் என்றதும் பாதி மாணவர்கள் கைத்தட்டி விசில் அடிக்க, அதுக்காக தளபதியை வெறுக்கிறவன் இல்லை, அவரோட ஹியூமர் சென்ஸ், டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றதும் மீதம் இருந்த மாணவர்களும் தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். சார் உங்களோட வயசு என்ன? மிக முக்கியமான கேள்வியை ஒரு பெண் கேட்டதும் நீங்களே கெஸ் பண்ணுங்க என்றான் புன்னகையுடன். 24. இல்லை. 25. இல்லை. 26. என்ன சார் எல்லாத்துக்கும் இல்லைன்னு தலையாட்டுறீங்க? கண்டிப்பா 27க்கு மேல இருக்காது, சரிதானே? இல்லை 31 நடக்குது என்றதும் அனைவரது முகத்திலும் ஆச்சரியம் தோன்றியது. சார் சத்தியமா உங்களை 31 வயசுன்னு சொன்னா நம்பவே முடியலை. எவ்வளவு ஸ்மார்ட்டா அழகா இருக்கீங்க. எப்படி சார்? எனக்கு 21 தான் முடிய போகுது, ஆனா என்னை பார்த்தா எல்லாரும் அங்கிள் ரேஞ்சுக்கு பேசுறாங்க என்று சோகத்துடன் எழுந்து நின்று கூறினான். தொந்தியும் தொப்பையும் வைத்து உடல் சற்று பெருத்த மாணவன் ஒருவன். மனசை ரிலாக்ஸா வச்சுக்கணும். எல்லாத்திலேயும் குறை கண்டுபிடிக்க கூடாது. கிடைக்கிறத சந்தோஷமா எடுத்துக்கணும். முக்கியமா கோபப்படக்கூடாது. பிளஸ் எக்ஸசைஸ், யோகா இப்படி நிறைய செஞ்சாதான் இந்த மாதிரி இருக்க முடியும். இதையெல்லாம் பண்ணினா நான் எப்பதான் படிக்கிறது? நீ எப்பதான்டா படிச்ச? அட்லீஸ்ட் இதையாவது செய். சார் மாதிரி நீயும் இந்த காலேஜுக்கு ஹீரோ ஆயிடுவ. சக மாணவர்கள் கேலி செய்து கொள்ள உன்னோட உடல்வாகு அப்படி இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ற? படிக்கிற நேரம் போக மிச்ச நேரத்துல இதெல்லாம் ட்ரை பண்ணிப்பாரு. கண்டிப்பா உன்னையும் 21 வயசு பையன்னு நம்புவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலேயே அழகான பொண்ணுன்னா யாரை சொல்லுவீங்க? அழகு என்பது முக தோற்றத்துல இல்லை, நீங்க செய்யற செயலில் தான் இருக்கு. அப்படி பார்த்தா மதர் தெரசா, கல்பனா சாவ்லா, மேரி கோம், இன்னும் நிறைய பேர். இவங்களை மாதிரி நிறைய பேரழகிகள் இருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் சாதிக்கிற பெண்கள் அந்த துறையின் அழகே. சார் கடவுள் திடீர்னு உங்க முன்னாடி வராரு. ஒரே ஒரு வரம் கேளுங்க தர்றேன்னு சொல்றாரு. என்ன கேட்பீங்க? மனுஷங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வு இல்லாம, ஏழை பணக்காரன் பாகுபாடு இல்லாம, இருக்கிறதை பகிர்ந்து கொடுத்து வாழற மனப்பக்குவம் உள்ள மனுஷங்க நிறைந்த உலகமா இந்த உலகம் மாறணும்னு கேட்பேன். சத்தியமா கடவுள் கன்ஃபியூஸ் ஆகி ஓடியே போயிடுவார் சார். இதெல்லாம் நடக்கிற காரியமா? உடனே எல்லாம் நடந்திடாது. ஆனா உங்களை போன்ற மாணவர்கள் தான் ஒன்னொன்னா நடத்தி காட்டணும். ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ டீச்சர் ப்ரொஃபசர் சொல்றதை கேட்டு மோட்டிவேட் ஆகி எத்தனையோ பேர் ஆசையோடும் கனவுகளோடும் வெளியில போறீங்க. ஆனா நீங்க வெளியில சந்திக்கிற அனுபவங்கள் உங்களை அப்படியே டோட்டலா வேற ஆளா மாத்திடுது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்க உங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா நீங்களும் அதையே உங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அதுதான் இங்க நடக்கிறது இல்லை. அதனால்தான் தப்புகளும் ஈஸியா நடக்குது. அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம வாழ்றது மனிதத்துவம் இல்லை. தனக்குத்தானே தீங்கு செய்துக்காம ஒழுக்கமா வாழ்றது தான் உண்மையான மனிதத்துவம். ஆனா அதுதான் இப்ப பெரிய சவாலா இருக்கு. அதை நீங்க செஞ்சாலே ஓரளவுக்கு சமூகம் முன்னேற வாய்ப்பு இருக்கு. எங்க சார்? எங்க அப்பா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். தினமும் வீட்டுக்கு வர்றப்போ மாமூல் மட்டும் ஒரு பை நிறைய வரும். இதெல்லாம் தப்பு, ஏம்பா வாங்குறேன்னு திட்டினா, டேய் இதெல்லாம் நான் கை நீட்டி வாங்குறது இல்லை, அவங்களா கொடுக்கறதுங்கிறாரு. தப்புங்கிற ஆரம்ப புள்ளியே நம்ம தாங்கிறப்போ அதிகாரிகளை குறை சொல்லி என்ன சார் ஆக போகுது? பணம் கொடுத்தாதான் ஒரு வேலை நடக்கும்னு நம்மளே ஒரு மாயையை உருவாக்கிட்டோம். பணம் கொடுக்காமலே அவங்களை எப்படி வேலை வாங்குறதுன்னு யோசிச்சிருந்தா பஞ்சமற்ற ஒரு சமூகம் உருவாக்கி இருக்கும். அவங்களா வேலை செஞ்சா 4 நாள் 1 வாரம் ஆகும். காசு கொடுத்தா ஒரே நாள்ல அந்த வேலை முடியும். நம்ம அவசரத்துக்காக நம்ம தான் லஞ்சம் கொடுத்து பழக்கி விட்டாச்சு. இனி உடனே மாத்தணும்னா முடியுமா? அதுக்காகத்தான் ஆரம்பத்திலிருந்தே அதை தடுக்கணும்னு சொல்றேன். இங்கே உட்கார்ந்துருக்கிறதுல எத்தனையோ பேர் ஐபிஎஸ், ஐஏஎஸ், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், போலீஸ் இன்ஸ்பெக்டர் வரலாம். உங்களுக்கும் யாராவது இதே மாதிரி லஞ்சம் கொடுத்தா நாங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில், செய்ய வேண்டிய நாட்களுக்குள்ள கரெக்டாக வேலையை செஞ்சு முடிப்போம்.
உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு ஒரு தடவை சொல்லுங்க. அப்போ பணம் கொடுத்தா கூட இனி வேலையாகாது போலங்கிற மனநிலை அவங்களுக்குள்ள வரும். இதுவே ஒரு சின்ன மாற்றம்தான். கேலியாக, கிண்டலாக, அறிவுபூர்வமாக, ஆதங்கமாக நிறைய கேள்விகள் வேந்தனிடம் கேட்கப்பட்டன. அனைத்துக்கும் புன்னகையுடனே பதிலை தந்தவன் தன் 1 மணி நேர வகுப்பு முடித்துவிட்டு கிளம்ப தயாரானான். போறப்போ நான் எப்பவும் சொல்றதுதான், இங்கே 2 பாலினத்தைச் சேர்ந்த மாணவர்களும் இருக்கீங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஈர்ப்புகள், ஆசைகள் வரலாம். அது இயற்கை, தப்பு இல்லை. ஆனா அதை ஏத்துக்க சொல்லி எதிர்பாலினத்தவரை துன்புறுத்தக்கூடாது, அவங்களை கட்டாயப்படுத்தக்கூடாது. உங்களோட காதலும் அன்பும் பாசமும் நட்பும் உண்மையா இருந்தா கண்டிப்பா அது உங்களுக்கு திரும்ப நிறையவே கிடைக்கும். குட் லக். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். அனைவருக்கும் கையசைத்து விட்டு கிளம்பினான் வேந்தன். இன்று மட்டும் இதை தவிர இன்னும் 3 வகுப்புகள். அதையும் நல்ல முறையில் முடித்துவிட்டு தன் வீட்டுக்கு கிளம்பினான். நேராக எங்கேயும் வெளியில் செல்லாமல் சில மணி நேரங்கள் கழித்து வீட்டிற்கு புறப்பட்டான். காரை நிறுத்திவிட்டு கீழே வந்தவன் வாசல் படியில் கால் வைத்ததும் இத்தனை நேரம் அவன் முகத்தில் இருந்த கனிவு, சிரிப்பு அத்தனையும் தொலைத்து இறுக்கத்தையும் அதிகாரத்தையும் ஆளுமையையும் சூடிக்கொண்டது. முகத்தை கடுகடுவென வைத்துக்கொண்டு நேராக தன் அறைக்குள் நுழைய இருந்தவனை தடுத்து நிறுத்தியது அந்த குரல். முத்தமிழு என்ற தனது தாய் சுகன்யாவின் குரலில் அப்படியே நின்றான். சாயங்காலமே காலேஜ் முடிஞ்சிருக்கும், வீட்டுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாப்பா? ஃபோன் பண்ணினா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. பாவம் அர்ஜுன் 2 தடவை வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டான் உன்னை தேடி. வெளியில் ஒரு வேலையா போயிருந்தேன். நான் அர்ஜுன் கிட்ட பேசிட்டேன். இதைத்தான் சொல்லத்தான் வந்தீங்களா? வேற ஒன்றும் இல்லைல. நான் போகட்டா? ஏன் முத்தமிழ் இப்படி எரிஞ்சு விழுகிற? என் முன்னாடி நான் எரிஞ்சு விழுந்ததில்லையா என்ன? என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து ஏன் சுகன் தயங்குற? நாளைக்கு என் தங்கச்சி பொண்ணை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பேசி முடிக்கிறதுக்கும் அந்த பொண்ணை பார்க்கிறதுக்கும் மதுரைக்கு போறோம்னு தைரியமா சொல்லு. கையில் ஸ்டிக்கை வைத்து அழுத்தி ஊன்றியபடி சாய்வாக நடந்து வந்தார் வேந்தனின் தந்தை குமரேசன். அவ்வளவுதான். கண்கள் சிவக்க தன் தந்தையை முறைத்தவன், யாரை கேட்டு ஏற்பாடு பண்ணீங்க? நான் தான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நீ சொல்லுவப்பா. ஒத்த பிள்ளையை பெத்து அவனுக்கு நல்லது பார்க்கணும்னு எங்க மனசு ஏங்காதா? என் தங்கச்சி மகளுக்கு என்னடா குறைச்சல்? ஒரு தடவை வந்து பாரு, பார்த்துட்டு அப்புறம் பேசு. நம்ம ஒரு ஆபத்துல இருந்தப்போ நம்மளை காப்பாத்தினவருடா எங்க அப்பா. அவரோட ஆசையை நிறைவேற்ற வேண்டாமா? பெத்த மகனுக்கு தானே செஞ்சாரு, ரோட்ல போற யாருக்கோ இல்லையிலே. இருந்தாலும் அவங்க கொடுத்ததை விட அதிகமாகவே நான் கொடுத்துட்டேன். அதனால என்னோட வாழ்க்கையை உங்க இஷ்டத்துக்கு கையில எடுத்துக்கிட்டு ஆட்டுவிக்காதீங்க. உன்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்ததே நாங்க தான். எங்களுக்கு இந்த உரிமை இல்லையா? இந்த வாழ்க்கையா என்று விரக்தியாய் சிரித்தவன். இப்ப வெச்சதுக்கு என்னை பெத்துக்காமலே இருக்கலாமே. புரிஞ்சிக்கோ முத்தமிழ், நடக்க கூடாதது நடந்துருச்சுதான். ஆனா இப்பதான் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா ஒரு வாழ்க்கையே வாழறியே. அதான் சொல்றேன், சந்தோஷமா தான் இருக்கேன். விட்டுருங்க. அந்த வீட்டோட எந்த சொந்த பந்தமும் வேண்டாம்னு சொல்லித்தானே இங்க இருக்கோம். அப்புறம் எதுக்கு மறுபடியும் உங்க தங்கச்சி வீடுன்னு ஆரம்பிக்கிறீங்க? அது என் தங்கச்சி வீடு இல்லடா, நம்ம வீடு. என் வீடு உனக்கு சேர வேண்டியது தோட்டம் துறவுன்னு அத்தனை கிடக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி வந்து இருக்கணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம என்ன இப்ப குறைச்சலாவா இருக்கோம்? உங்க பையன் அதுக்கு சமமா சம்பாதிச்சு வச்சிருக்கேன்ல, அப்புறம் என்ன இருந்து என்னடா? என் வம்சம் செழிக்க வேணாமா? ஒரு கல்யாணம் குடும்பம்னு நீ செட்டில் ஆனாத்தானே உன்னை பார்த்து எங்க மனசும் சந்தோஷப்படும். இதையே எத்தனை வாட்டி சொல்லுவீங்க? நான் தான் எதுவும் வேண்டாம்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் டார்ச்சர் பண்றீங்க? இந்த பொண்ணு இல்லை, இந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு பிடிக்காது. எனக்கு கல்யாணத்துல விருப்பமே இல்லை, விட்டுருங்க. இல்லை முத்தமிழ். சுகன்யா ஏதோ சொல்ல வர ஆத்திரத்தில் தன் எதிரே இருந்த கண்ணாடி டீப்பாயை காலால் உதைத்தான். அதன் மேலிருந்த பொருள்கள் முதல் கொண்டு அத்தனையும் சில்லு சில்லாய் சிதறியது. வேண்டாம்னா வேண்டாம், கட்டாயப்படுத்தாதீங்க. கர்ஜித்து விட்டு கரைக்குள் நுழைந்து கொண்டான். பகல் முழுவதும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் அவர்களுக்கு மட்டும்தான் போல. பொறுமை, நிதானம், எதையும் எளிதாக கையாளும் பண்பு என அத்தனையும் மாணவர்களுக்கு மட்டுமே போதித்துவிட்டு அதை துளிக்கூடத்தான் செயல்படுத்தாமல் பெற்றவர்களையும் அழ வைத்துவிட்டு உள்ளே சென்று விட்டான். சிறிது நேரத்தில் கையில் 2 கோப்புகளுடன் உள்ளே நுழைந்தான் அர்ஜுன். முத்தமிழின் ஒற்றை நண்பன். வீடு இருந்த கோலம் கண்டவன், என்னம்மா அவன்கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி பேசுனீங்களா? ஆமாப்பா, அவங்க தங்கச்சி நாளைக்கு வந்து பொண்ணை பார்த்து பேசி முடிச்சிட்டு போங்கன்னு சொல்றா. இவன் எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு கத்திட்டு போறான். என்னப்பா செய்யறது? நீயாவது கொஞ்சம் பேசு. இந்த நேரத்துல இதை பத்தி அவன்கிட்ட பேசினேன், இந்த கண்ணாடி சிதறின மாதிரி என் மண்டையும் சிதறிடும். ஆனாலும் இவனை இப்படியே விட்டு வைக்க முடியாதே. நான் பேசி பார்க்கிறேன் என்று கையில் கோப்புகளுடன் தன் நண்பனை காண உள்ளே சென்றான் அர்ஜுன். தொடரும்.
இந்த கதையின் 3வது எபிசோடு நமது சேனலில் விரைவில் பதிவு செய்யப்படும். நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.